வாழ்த்துரை இப்பொழுது. அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். இந்த முப்பெரும் விழா, அதாவது திருக்குறள் ஆய்வுக் கழகத்தின் 50வது பொன்விழா ஆண்டு, எய்ம் அறக்கட்டளையின் 20வது ஆண்டு மற்றும் நிறைய பரிசளிப்பு விழா இருக்கு. இதெல்லாம் சேர்த்து ஒரு முப்பெரும் விழாவாக உருவாக்கி உள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினமலர், இந்திய நீர்ப்பணிகள் சங்கம், எய்ம் தன்னார்வ தொண்டு நிறுவனம், திருக்குறள் ஆய்வுக் கழகம் அனைவரும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு என்னை அழைத்ததிலே எனக்கு உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை பார்க்கும்போது அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆற்றல் மிகுந்ததோட ஒரு பேச்சை பேசிட்டு போயிருக்காரு. அந்த வகையில் இந்த நீர் பணிகள்னு ஒரு வார்த்தையை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஒரு அட்ராக்ஷன். இந்த சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த பணிகள்லாம் செஞ்சுட்டே இருப்போம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம், இப்போது பாஸ் ஆனதுக்கப்புறம்லாம் வந்து நாங்கள் ஒரு 7 குளங்களை எடுத்து ஊரில் அதை வெட்டி கரையை பலப்படுத்தி தண்ணியை வெளியில் போகிறதுக்கு அரசோடு சேர்ந்துக்கிட்டு நாங்கள் நிறையா பணம் மக்கள்கிட்ட வாங்கி எல்லாரும் ஒரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கிராம வளர்ச்சி குழுன்னு சொல்லி ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி அது மூலமாக கொஞ்சம் பணிகளை மற்றும் அரசோடு சேர்ந்து பிடபிள்யூ குளங்கள்லாம் தூர்வாரி அந்த பணியை செஞ்சால் ஒரு அதிசயம் நடக்கும். எப்போதுமே மழையே பெய்யலாம் கூட பெய்ய ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து 2017 கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. 18 இந்த பணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தோம். 19 இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் சர்ப்ளஸ் போகக்கூடிய அந்த குளங்களை பார்க்கும்போது நம்ம பணிகளோட அந்த அர்த்தம் நமக்கு புரிந்து, அந்த மலையை வழங்கக்கூடிய அந்த இறைவனுக்கு புரிஞ்சு மலையை கொட்டி இன்னைக்கு வந்து சர்ப்ளஸாக போகும்போது ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். அந்த பணியை நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பார்க்கும்போது இது கோவைக்கு ஒரு மிகப்பெரிய அளப்பரியான பணி. கோவை மாநகராட்சி சார்பாகவும் நிறைய குளங்களை தூர்வாடுறதுலேருந்து, குளங்களை கிளீன் பண்ணுறதுலேருந்து, குளத்துக்கு உள்ளிருக்கே வரக்கூடிய தண்ணியை அதிகப்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நமக்கு நொய்யல் இருந்தும் நொய்யல்லேருந்து தண்ணி வந்து சேரலை அப்படின்னா நமக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. அதையெல்லாம் சரி பண்ணி அனைத்து குளங்களுக்கும் உள்ளே தண்ணி வரக்கூடிய அந்த செயலை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ இப்பேற்பட்ட பணிகளில் தங்களை அர்ப்பணிப்பு உணர்வோடு உள்ளே சேர்த்துக்கிட்டு அதை ஒரு மிக சிறப்பான ஒரு அவுட்கம்மாக கொண்டு வந்து மக்கள் சேவை பணிபுரியும் இந்த எய்ம்ஸ் நிறுவனம், எய்ம்ஸ் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மற்றும் இந்த திருக்குறள் ஆய்வுக் கழகத்தின் இந்த 50 ஆண்டு காலம் இதை வந்து கட்டி காத்திருக்கிறீங்க. இந்த 50, 500 ஆகி 500, 5000 ஆகி 5000, 50,000 ஆகி பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும். இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம், பசுமை வணக்கம். என்னை ஆளாக்கிய என் அன்னை தமிழுக்கு வணக்கம். என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு வணக்கம். எனக்கு கல்வி கொடுத்த ஆசான்களுக்கு வணக்கம். இந்த மேடையிலே சுற்றுச்சூழல் கல்வி கொடுத்த முனைவர் லட்சுமண பெருமாள் சாமி அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். முதலில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தொண்டு நிறுவனம் எய்ம் மற்றும் திருக்குறள் மன்றம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நீர் வளங்களை பற்றிய சில முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். வரவேற்புரை மிக அருமையான ஒரு உரையாக அமைந்தது. அழகாக எடுத்து சொன்னார். வள்ளுவர் அவர்கள் 2வது அதிகாரத்தை வான் சிறப்பில் வைத்திருக்கிறார். இங்கே தமிழ் சான்றோர்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறார்கள். தமிழ் மன்றங்களை தொடங்கி 20 ஆண்டுகள் கடந்த பின்பு 50 ஆண்டுகள் கடந்த தமிழ் மன்றங்கள், தொலைதூரத்திலிருந்து வந்திருக்கின்ற கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற தமிழ் மன்றங்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். மாணவ செல்வங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நீர்வளத்தை பாதுகாக்கவும் பல போட்டியிலே பங்கேற்று பரிசுகளை பெறுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வான் சிறப்பில் வள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார், நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அந்த ஒரு திருக்குறளில் அத்தனையும் அடங்கிவிடுகிறது.
இந்த நீர்வளம் நம்மிடம் எப்படி இருக்கிறது? மழையாக இருக்கிறது. பருவமழை, வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இவைதான் நமக்கு தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். ஆனால் இந்த பருவமழை முன்பு போல இருக்கின்றனவா என்று கேட்டால் இல்லை. பருவம் மாறி பொழிகிறது. அதுதான் இன்றைக்கு காலநிலை மாற்றத்தால் பூமி சூடாகுவதால் ஏற்பட்டுகின்ற பிரச்சனை. முனைவர், எனக்கு முன்பு பேசிய முனைவர் மிக அழகாக கூறினார். ஒரே நாளில் 93 சென்டிமீட்டர் மழை பெய்கிறது, 930 மில்லிமீட்டர். ஒரே நாளில் 49 சென்டிமீட்டர் மழை பெய்கிறது. இந்த மழையினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள், விளைவுகள் என்ன? அதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம்? மழை பெய்து, காடுகளில் பெய்து, வரவேற்புரையாளர் இங்கே நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரிகள் மிக அழகாக சொன்னார்கள். காட்டில் தொடங்கி கடலில் முடிகின்றதுதான் மழை, ஆறு. அந்த அடிப்படையிலே இந்த ஆறுகள் கொண்டு செல்கின்ற வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி அணைக்கட்டுகளாக கட்டி அதை வாய்க்காலில் செலுத்தி அதை ஏரிகளில் தேக்கினார்கள் முன்னோர்கள். அதனுடைய வயது எவ்வளவு என்று கேட்டால் 200 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து தொடங்கி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த ஏரிகள் மிகப்பெரிய வளங்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் வளர்ச்சியின் பெயரால் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஏரிகள் மெல்ல மெல்ல நாம் அவற்றை விழுங்க ஆரம்பித்தோம். எப்படி விழுங்கினோம்? ஏரிகளை மூடி கட்டிடங்களை கட்டினோம், குடியிருப்புகளை கட்டினோம், மருத்துவமனைகளை கட்டினோம், பள்ளிக்கூடங்களை கட்டினோம். மாற்று இடங்களாக அந்த ஏரிகளை மூடி நாம் மீண்டும் நலிவடைந்த மக்களுக்கு கொடுத்தோம், குப்பைகளை கொட்டினோம். இன்று அப்படிப்பட்ட ஏரிகள், மூடப்பட்ட ஏரிகள் எவ்வளவு என்று கேட்டால் 10,000 ஏரிகள். எஞ்சி இருக்கின்ற ஏரிகளையாவது நாம் காப்பாற்ற விட்டால் எதிர்கால சந்ததிகளுக்கு தண்ணீர் கிடைக்காது, கண்ணீர் தான் கிடைக்கும். இதுதான் இன்றைய யதார்த்தம். ஆகவே இந்த தண்ணீரை காப்பாற்றுகின்ற முறையில் 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு தமிழகம் எங்கும் இளைஞர்கள் எழுச்சியுடன் போராடினார்கள். அந்த போராட்டத்தில் அதற்கு பிறகு அந்த இளைஞர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், நாம் ஜல்லிக்கட்டுக்கு போராடுகிறோம், பாரம்பரியத்துக்காக போராடுகிறோம், ஆனால் நாம் தண்ணீருக்காக போராட வேண்டும் என்று அந்த அமைப்புகளை தொடங்கினார்கள். இன்று தமிழகத்தில் 38 மாவட்டங்களிலும் ஏறக்குறைய 350 தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நீருக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் அரசு துறைகளோடு இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தமிழ்நாடு தன்னிறைவு உள்ள ஒரு மாநிலமாக மாறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. பாரம்பரியமான அந்த ஏரிகளை காப்பாற்றுவதற்காக அவர்கள் களத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் அருமையான ஒரு பணி செய்து கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் தண்ணீர் தூதுவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தால் போதும். இவைதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணி. இந்த ஒரு செய்தியை கூட நான் எழுதிய தண்ணீர் திறன்மிகு மேலாண்மை என்ற நூலில் மிக அழகாக அதை அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதை அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறேன். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு ஆளுமை நமக்கு எல்லாம் தெரியும். அவர் எங்கே இருக்கிறார் என்பது ஒரு கவிதையில் சொல்கிறேன். காணும் இடந்தோறும் கருவேல மரங்கள், மொட்டை குன்றுகள், மழையோ குறைவு, ஒரு குடம் நீருக்கு வெகு தூரம் அலையும் பெண்கள், தாய்க்கு பள்ளிகள் கனவாக தாய்க்கு உதவும் சேய்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த கிராமத்தில். கவலையற்ற ஆண்களோ மதுமயக்கத்தில். இப்படி வாழ்க்கையை தொலைத்து விட்ட அந்த கிராமம், ராலிகன் சித்தி என்ற அந்த கிராமம் அண்ணா ஹசாரேவின் வரவால் தன்னிறைவுடன் நின்று, இப்படிப்பட்ட காய்ந்து கிடந்த ஒரு கிராமத்தில் தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் நடந்த அந்த கிராமத்தில் அண்ணா ஹசாரே மழைநீர் சேமிப்பு திட்டத்தை செயல்படுத்தினார். அந்த கிராமம் தண்ணீரையுடன் இருந்தது 20 ஆண்டுகளுக்கு கழித்து. இன்று வெளியூர் சென்ற அத்தனை பேரும் உள்ளே வந்து விட்டார்கள். அங்கே 50,000 லிட்டர் பால் அங்கிருந்து அந்த கிராமத்தில் இருந்து வெளியே ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இதுதான் நவீனமாக நாம் செய்ய வேண்டிய திட்டங்கள். அப்ப மழை நீரை சேமித்தால் போதும். இந்த மழைநீர் சேமிப்பு என்பது நமது வாழ்க்கையை மாற்றும். நம் வீடுகளில் மழைநீர் சேமிக்க வேண்டும், கல்லூரி வளாகங்களில் மழைநீர் சேமிக்க வேண்டும். இந்த மழைநீர் சேமிப்பை எப்படி 2 வகையில் சேமிக்கலாம். ஒன்று, கூரையில் இருந்து விழுகின்ற மழைநீரை நீங்கள் பயன்படுத்துவதற்கு தொட்டியில் நிலத்தடி நீர் தொட்டியில் சேமிக்கலாம். நிலத்தில் விழுகின்ற அந்த மழை நீரை நாம் நிலநீர் செறிவூட்ட சேமிக்கலாம். இவை நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். நாம் பயன்படுத்திய நீரை மீண்டும் கழிவு நீராக வருகிறது. அந்த கழிவு நீரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். ஆனால் கழிவுநீர் நிலையம் கூட நம் வீட்டில் கட்டுவது கிடையாது. அதை ஒரே ஒரு தொட்டியில் அந்த கழிவுகளை அனுப்பி நாம் நிலத்தை நாம் விடுகிறோம். ஆனால் 1 மாதத்தில் 2 மாதத்தில் அந்த தொட்டி நிரம்பி விடுகிறது. மீண்டும் நாம் வாகனத்தில் அந்த கழிவுகளை உறிஞ்சி கொண்டு போய் எங்கே கொட்டுகிறோம்? ஓடையில் கொட்டுகிறோம். இதுதான் வளர்ச்சி. அப்ப கழிவுநீரால் இந்த உலகம் கெட்டுக்கொண்டிருக்கிறது, நாடு கெட்டுக்கொண்டிருக்கிறது என்பது தெரியும். அதற்கு மாற்றாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் நமது குடிநீர் வடிகால் வாரியமே அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருபுறம் வளர்ந்த அந்த பகுதியில் செய்து கொண்டிருக்கும் போது இன்னொரு புறம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த நகரத்தை எல்லையை ஒட்டி மீண்டும் 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 அடுத்த கட்டமாக போய்கொண்டிருக்கிறது. அங்கே வருவதற்கு அடுத்து 20 ஆண்டுகள் ஆகிறது. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்க முதல் 60 வார்டு இருந்தது, 72 ஆக மாறியது. இப்போது 100 எட்டி இருக்கிறோம். அந்த கோவை மாநகரை சுற்றி இருக்கிற அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள அத்தனை இடங்களிலும் இன்று நிலத்தடி நீர் மிக மோசமான நிலை சென்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக, இந்த நிறுவனத்தை இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய பாராட்டுகள். இங்கே குப்பியில் தண்ணீரை வைக்கவில்லை, ஒரு கோலையில் ஒரு டம்ளர் வைத்திருக்கிறார்கள். இப்படி தண்ணீரை நாம் ஒரு குப்பியில் எடுத்து இங்கே ஊற்றுவதன் மூலம் தண்ணீர் வீணாவதை இங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக முதலில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நமது குடும்பங்களில் நடக்கின்ற திருவிழாக்களிலே நாம் 500 மில்லிமீட்டர் அல்லது 300 மில்லி லிட்டர் தண்ணீரை நாம் வைக்கிறோம். அந்த தண்ணீரை எத்தனை பேர் நாம் முழுமையாக குடிக்கிறோம்? எவ்வளவு தண்ணீர் வீணாகிறது? அந்த தண்ணீர் நிலத்தடியிலிருந்து எடுக்கிறோம் அல்லது மேற்பரப்பிலிருந்து எடுக்கிறோம், சுத்திகரிக்கப்படுகிறது, மின்சாரம் செலவிடப்படுகிறது, வேலையாட்கள் பணம் செலவிடப்படுகிறது, குப்பியில் அடைக்கிறோம். ஆனால் முழுமையாக குடிப்பதில்லை. அத்தனை நிகழ்ச்சிகளிலும், அரசு நிகழ்ச்சியில் இருந்து தனியார் நிகழ்ச்சி வரை, குடும்ப நிகழ்ச்சி வரை, இந்த குப்பி கலாச்சாரம் பண்பாடு வந்த பிறகு தண்ணீர் விரயம் 40 விழுக்காடுக்கு மேல் செலவாகிறது. நான் தண்ணீரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது, நான் செய்யவிட்டால் யார் செய்வது என்று 2015ஆம் ஆண்டு என் மகன் திருமணத்தில் நான் முழுமையாக குப்பி இல்லாமல் தண்ணீரை வழங்கினேன். என்ன செய்தேன்? 20 லிட்டர் கேன் தண்ணீரை வாங்கினேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை நிரப்பினேன். அங்கிருந்து ஒரு கோலையில் எடுத்து நான் ஒரு டம்ளரில் தண்ணீரை வழங்கினேன். எல்லோரும் கேட்டார்கள், இந்த நவீன காலத்தில் எல்லோருமே மாறிவிட்டார்கள், நீங்கள் ஏன் இந்த தண்ணீரை இப்படி கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இல்லை, நான் தண்ணீரை மிச்சப்படுத்துகிறேன், பணத்தை மிச்சப்படுத்துகிறேன். 3000 எண்ணிக்கையிலான அந்த குப்பியை நான் வாங்கியிருந்தால் ஒரு குப்பியின் விலை 6 ரூபாய். 6 பெருக்கல் 3000 போட்டால் 18,000 ரூபாய் வந்திருக்கும். ஆனால் நான் 80 கேன்களை வாங்கினேன், பெரிய குப்பியை வாங்கினேன். அந்த 80 பெரிய குப்பியினுடைய விலை ஏறக்குறைய 20,000 ரூபாய். சாரி, மன்னிக்கணும், 25x80 கணக்கு எடுத்துக்கங்க. 100 வச்சுக்கங்க, 100 x 25 2500 ரூபாய். அப்ப 18,000 எங்கே, 2,500 ரூபாய் எங்கே? எனக்கு பணம் மிச்சம். நான் அந்த காலி குப்பிகளை நான் தெருவிலே அந்த மண்டபத்திலே நான் எரியவில்லை. மக்கள் அத்தனை பேரும் பாராட்டினார்கள். நாம் பேசுவது எதற்காக? கருத்தரங்கம் எதற்காக? அப்ப இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நமது குடும்பங்களிலே நாம் செயல்படுத்த வேண்டும். இப்படி நாம் செயல்படுத்தவில்லை என்று கேட்டால் நாம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணீருக்கு கூட நாம் எங்கேயாவது நாம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இது ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக, இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள்
நமக்கு பாத்தி கட்டி தண்ணீர் வழங்கியிருந்த சூழல் எல்லாம் மாறி இன்னைக்கு சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்து விட்டார்கள். ஆனால் சொட்டு நீர் பாசனத்திலும் கூட ஒரு சிக்கல் இருக்கிறது. உப்பு தின்னவன் தண்ணீர் குடிப்பான் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. நாம் ஒரு தோசையில் அதிகமாக சோடா உப்பை கலந்து நாம் தோசை சாப்பிட்டால் கூட அன்றைய நாள் முழுக்கவும் தண்ணீர் நமக்கு தாகம் எடுத்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி நிலங்களுக்கு ரசாயன உப்புக்களை, யூரியா, டிஏபி, அது மாதிரி பூச்சிக்கொல்லிகளை, களைக்கொல்லிகளை, எண்டோசல்பான், மாலத்தியான், களைக்கொல்லிகளான குங்ஃபு, கராத்தே, என்கவுண்டர், கோமா இவையெல்லாம் தெளிப்பதால் விவசாயி கோமா நிலைக்கு சென்று விடுகிறான். இன்றைக்கு விவசாயிகள் வெளியே வர முடியாத சூழல் இருக்கிறது. அப்ப விவசாயிகளுக்கு என்ன தீர்வு? மாற்று விவசாயமாக ரசாயனம் இல்லாத இயற்கை வேளாண்மைக்கு சென்றால் அங்கே மண்புழுக்கள் இருக்கும். மண்புழுக்கள் மண்ணை வளப்படுத்தும். மழை பெய்யும் போது தண்ணீர் உள்ளே அதை இழுத்துக்கொள்ளும். மெதுவாக இருக்கும் அந்த மண் மிக பஞ்சு போல இருக்கும். கழிவுகளை அவங்க மேலாண்மை செய்யும் போது, மூடாக்கு போடும்போது அது பூமெத்தையாக அந்த நிலம் மாறும். அப்பொழுது தண்ணீர் மழைநீர் வேகமாக பூமிக்குள் இறங்கும். தண்ணீரை சேமித்துக் கொள்ளும். தண்ணீர் தேவை குறைகிறது. இயற்கை வேளாண்மை செய்வதால் விவசாயிகள் இன்றைக்கு ஏறக்குறைய 40 விழுக்காடு தண்ணீரை மிச்சப்படுத்துகிறார்கள். இதுதான் நாம் சொல்கின்ற மாற்று தொழில்நுட்பம். நமது அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது. ஆனால் வழக்கமாக துறைகள் மூலம் செய்யும் போது அதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நான் நம்மாழ்வாரோடு அவர்கள் பணியாற்றினேன். 80 கூட்டங்களை அவர்கள் தலைமையில் நான் நடத்தி இருக்கிறேன். இதுவரைக்கும் 4500 கூட்டங்கள் இயற்கை வேளாண்மைக்காக நான் செயல்படுத்தி இருக்கிறேன். அதற்காக பேசியிருக்கிறேன். அதற்காக 2 லட்சம் விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன். தண்ணீர் சிக்கனம், இன்றைக்கு தண்ணீர் வெள்ளமாக வருவதற்கும் காரணம் ரசாயன வேளாண்மை. தண்ணீரை சேமிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்க போவது இயற்கை வேளாண்மை. நீங்கள் ரசாயன உரங்களை தெளித்து உங்கள் நிலங்களை நீங்கள் கடினமாக்கி விட்டீர்கள். கடினமாக்கிக்கும் போது பெய்கின்ற மழை முழுமையாக ஓடிவிடுகிறது. நகரங்களில் எடுத்துக்கொண்டால் நமக்கு ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி வரை நமக்கு மண்ணே கிடையாது. ஒன்று தார் ரோடு இருக்கும், அல்லது காங்கிரீட் சாலை இருக்கிறோம். அந்த காங்கிரீட் சாலைகள் அல்லது தார் சாலைகள் போடும்போது பெய்கின்ற மழை முழுக்க ஓடிவிடுகிறது. வாய்க்காலில் ஓடிவிடுகிறது, குளங்களில் ஓடிவிடுகிறது, வெள்ளமாக மாறுகிறது. எங்குமே பூமி இழுத்துக் கொள்வதற்கு தண்ணீர் இல்லை. அங்கே தண்ணீர் செலுத்துவதில்லை. நாகரிகம் என்ற அடிப்படையிலும் நவீனம் என்ற அடிப்படையிலும் நாம் இந்த இயற்கை வளங்களை சேதாரமாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த இயற்கை வளங்களுக்காக தொலைதூர கூட்டு குடிநீர் திட்டங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு தகவல் சொல்கிறேன். இந்தியாவிலேயே குடிநீர் வழங்கல் துறை, தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் துறை மட்டும்தான் மிக சிறப்பாக மூளை முடுக்கெல்லாம் தண்ணீர் கொடுத்திருக்கிறது, குடிநீர் கொடுத்திருக்கிறது. வேற எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு சூழல் இல்லை. அந்த அளவுக்கு நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஒரு சமச்சீரான ஒரு மாநிலம். கல்வி கொடுத்த கர்மவீர காமராஜர் காலத்திலிருந்து தொடங்கி அதற்கு பிறகு வந்த பக்தவச்சலம், அதற்கு பிறகு வந்த திரு அண்ணாதுரை, அதற்கு பிறகு வந்த கலைஞர், அதற்கு பிறகு வந்த எம்ஜிஆர், அதற்கு பிறகு வந்த ஜெயலலிதா அம்மா, அதற்கு பிறகு அத்தனை பேருமே ஏறக்குறைய சமச்சீரான வளர்ச்சியை தான் இந்த தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. இங்கே ஜாதி இல்லை, ஜாதி வேறுபாடுகள் குறைந்து வருகிறது. மதம் இல்லை, மத வேறுபாடுகள் குறைந்து வருகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்னொரு ஆபத்து இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எல்லா மதங்களும் சொன்னது என்னென்று கேட்டால் அன்பை மட்டுமே சொல்லி இருக்கின்றன. ஆனால் அன்பை சொல்கின்ற அதே மதங்கள் தங்களுக்குள்ள பிரிவுகளுக்கிடையே சண்டைகளை இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சண்டையினால் ஒரு சமுதாயத்தில் ஒரு நிலப்பகுதியில் முழுமையாக நீராதாரங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வரலாற்று ரீதியாக இந்த முதல் உலகப் போருக்கு முன்பு வரை நடந்த அத்தனை 2000 ஆண்டுகள் நடந்த எந்த ஒரு சண்டையிலும் நீராதாரங்களை அழித்துவிட்டு எந்த பேரரசுகளும் இன்னொரு பேரரசை நாம் வெற்றி கொள்ளவில்லை என்பதுதான் வரலாறு. ஆனால் சமீபத்திய போர்கள், அத்தனை போர்களும் அங்கே இருக்கின்ற நீர்நிலைகளை அழிக்கிறார்கள். ஈழத்திலே கூட அந்த புலிகளை மொத்தமாக அழிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு வளமாக இருந்த நீர்நிலைகளை அழித்துவிட்டு தான் அவர்களை வளைக்கிறார்கள். ஆகவே இந்த நீர்நிலைகள் என்பது காலத்தின் பொக்கிஷம். 2000 ஆண்டுகளுக்கு பழமையான நீர்நிலைகள் நம்ம இருக்கின்றன. சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரத்திற்கு பின்பும் நாம் அணைகளை கட்டியிருக்கிறோம். இந்த அணைகள் எல்லாம் இந்த நாட்டின் மக்களுக்கு குடிநீர் மட்டுமில்லாமல் உணவை தருகின்ற விவசாயத்திற்கு உதவுகின்றன, தொழிற்சாலைகளுக்கு உதவுகின்றன, மீன் வளங்களுக்கு உதவுகின்றன. புளோரா பானா என்று சொல்லக்கூடிய தாவரங்களுக்கும் உணவுகளுக்கும் இந்த தண்ணீர் அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட தண்ணீரை
என்ன சொன்னார்கள் முன்னோர்கள்? தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காது என்று சொல்லி வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அத்தனை விஷயங்களும் நுகர்வு என்ற அடிப்படையில் நாம் அதிகமான பொருட்களை, விதவிதமான பொருட்களை, சாப்பிட முடியாத பொருட்களை, ஒரு திருமணத்தில் சென்றால் 50 வகையான பொருட்களை வைக்கிறோம், படிக்க வைக்கிறோம். யார் உங்களுக்கு அப்படி இந்த உரிமையை கொடுத்தது? ஒரு உணவகத்துக்கு சென்றால் 200 ரூபாய் சொல்கிறார்கள். ஒரு பொரியல், ஒரு கூட்டு, இன்னொரு கூட்டு, ஒரு சாம்பார், ஒரு காரக்குழம்பு, ஒரு ரசம். யார் கேட்டாங்க? 100 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு சாம்பார், ரசம், மோர் கொடுத்தால் நாம் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறோமா? இந்த பண்பாடு எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்தது? தொழிற்சாலைகள் நுகர்வு என்ற அடிப்படையில் மக்களை வா 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 என்று அழைக்கிறது. கடைகள் வா 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 என்று அழைக்கிறது. விதவிதமான நுகர்வுகளை நாம் அதிகரிப்பதால் எங்கே அங்கே பார்க்கிறோம் என்று கேட்டால் குப்பைகளாக பார்க்கிறோம். ஒரு சிறு சம்பவத்தோடு நான் இதை முடிக்கிறேன். அந்த சுகாதார தொழிலாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் வீதிகளில் வரும்போது விசில் ஊதுகிறார்கள். ஆனால் சரியான நேரத்தில் எடுத்துக் கொடுப்பதற்கு கூட நமக்கு வலிக்கிறது, உள்ளே இருந்து வருவதில்லை. எத்தனை முறை அவர்கள் கத்துவார்கள்? தமிழ்நாட்டிலேயே மிக சிறப்பாக மக்கர குப்பை, மக்காத குப்பை என்று பிரிக்கின்ற ஒரு தொழில்நுட்பம் இந்த தொழிலாளர்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு வேதனை தெரியுமா? அவர்களுக்கு வேலை நிரந்தரம் இல்லை. அவர்கள் யாருக்குமே வேலை நிரந்தரம் இல்லை. அவர்கள் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு திருவிழா காலங்களில் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்குவதற்கு நாம் அத்தனை யோசிக்கிறோம். ஆனால் வாரி வழங்கிய தமிழ்நாடு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்மை காத்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? இவையெல்லாம் நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனை. வெள்ளலூரில் குப்பை கிடங்கில் துர்நாற்றம் வீசிய போது அந்த மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்தார்கள், இங்கே இருக்கிறது என்று. என்னிடம் ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது, நான் அதை சரி செய்கிறேன் என்று நான் அணுகினேன். மாநகராட்சி ஆணையர் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள், பொறியாளர்கள் கொடுத்தார்கள். கடந்த 2 முறையாக அங்கே நாங்கள் அந்த திரவத்தை தெளித்தோம். எப்படி தெளித்தோம்? ட்ரோன் மூலம், ஒரு பறவை விமானத்தின் மூலம் நாங்கள் அதை தெளித்தோம். அங்கே சென்று பார்த்தபோது தான் தெரிகிறது. நான் பிபிடி கொண்டு வந்தேன், படங்களை எல்லாம் காட்ட வேண்டும், நேரம் இல்லை. விதவிதமான குப்பைகள், இப்படிதான் அப்படிதான் என்ற குப்பைகள் இல்லை. மக்கர குப்பை வருவது 20%. அந்த மக்கர குப்பையை பிரித்து உரமாக்குவதற்கு எடுத்து செல்கிறார்கள். மீது அத்தனை குப்பைகளும், அந்த அத்தனை குப்பைகளிலும் 80 விழுக்காடு நெகிழி, பிளாஸ்டிக். மீதி எல்லாம் தலகாணி, படுக்கை, பாய். இந்த பொங்கலில் நாம் கொண்டாடினோமே வேப்ப இலை, பூளப்பூ, அதையெல்லாம் வைத்திருந்தோமே, இந்த கிராமங்களில் வைத்தார்கள், விவசாயிகள் கொண்டாடினார்கள், உரமானது. இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விநாயகர் சிலைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், பல்வேறு விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், வாழை மரத்தை வெட்டுகிறோம், பூக்களை கொடுக்கிறோம். அத்தனையும் அங்கே குப்பையாக செல்கிறது. அந்த குப்பையிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது. நுகர்வு நுகர்வு நுகர்வு. நாம் ஒரு வீட்டில் குறைந்தபட்சம் இந்த நுகர்வை குறைத்தால் தான் இது எங்கே தண்ணீரை பாதிக்கிறது. அதற்கு என்ன சம்பந்தம்? ஒரு குப்பை மேட்டில் இருந்து அங்கே தண்ணீர், நிலத்தடி நீர் கெடுவதற்கு காரணமாக அமைகிறது. வெள்ளலூரிலிருந்து ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எந்த வீடுகளிலும் நிலநீர் பயன்படுத்த முடியாது. நமது கலாச்சாரம், பண்பாடு, நவீனம், மாற்றம் அத்தனையும் வளர்ந்திருக்கிறது. ஆனால் என் எதிர்கால சந்ததிகளுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த அளவில் நாம் இந்த தண்ணீரை பாதுகாக்க தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை கொடுத்தவர்கள் எங்கள் பொறியாளர்கள் போன்ற பல துறைகள். அதே வளர்ச்சியை கொடுத்த பொறியாளர்கள் இந்த சூழலையும் காக்க வேண்டும், தண்ணீரையும் காக்க வேண்டும் என்று கேட்டால் நாம் 4 செய்திகளை மட்டும் செய்தால் போதும். 1, நாம் ஒரு குடும்பத்திற்கு, ஒரு வருடத்திற்கு 10 மரக்கன்றுகள் நட வேண்டும். எங்காவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு பூமியில் நட வேண்டும். ஏன் அது 10? இந்த பூமி வேகமாக சூடாகி கொண்டிருக்கிறது, மரங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. அந்த மரங்களை அதிகரிக்க வேண்டும். மரம் நடுவதற்கு நமக்கு ஒரு காரணம் வேண்டும். என்னுடைய பிறந்த நாள், என் மனைவி பிறந்த நாள், எங்கள் திருமண நாள், என் மகள் பிறந்த நாள், அவர்களுடைய திருமண நாள், என்னுடைய அப்பாவினுடைய இறந்த நாள், அம்மாவினுடைய இறந்த நாள், இப்படி 1000 காரணங்கள் இருக்கும். இவையெல்லாம் கூட்டி கணக்கு எடுத்து பார்த்தால் 10 நாட்கள் உங்களுக்கு வரும். இந்த 10 நாட்களுக்கு 10 மரக்கன்றுகளை ஒரு குடும்பத்தில் நட முடியுமா? முடியாதா? நடலாமா? ஒரு உறுதிமொழி எடுப்போமா?
ஒரே வருடம் நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் செய்யலாம் வேண்டாம். உங்கள் இடத்தில் நீங்கள் வருகின்ற எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு தொண்டு நிறுவனம் சென்று 10 மரக்கன்றுகளை நட வேண்டும், ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்து விட்டு நடும்போது நீங்கள் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி நான் கடந்த 20 ஆண்டுகளாக என்னுடைய குடும்பத்திற்காக நான் செய்து வருகிறேன். இதுவரைக்கும் 30,000 மரங்களை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் பேசுவதற்காக பெருமைப்படவில்லை, நான் செயல்பட வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் அந்த ட்ரோன் இயந்திரத்தின் மூலம் உடனடியாக தீர்வு காணுவதற்காக நாங்கள் குப்பையில் போய் நாங்கள் 2 நாள் முழுமையாக கிடந்தேன். காலையிலே 9 மணிக்கு சென்றவன் மாலை 7 மணி வரைக்கும் சென்றேன். அன்றுதான் தெரிந்தது இந்த குப்பை பிரச்சனை எவ்வளவு இருக்கிறது என்பது. இரண்டாவது விஷயம், தண்ணீரை முடிந்த அளவுக்கு குப்பியில் வாங்கி திருமண விழாக்களில் குடும்ப விழாக்களில் கொடுக்க வேண்டாம். இங்க கேன்ல வாங்கி ட்ரம்ல ஊத்திக்கிட்டு அதிலிருந்து ஒரு பெரிய குவளையில் எடுத்து இந்த மாதிரி ஒரு குவளையில் நீங்கள் கொடுங்கள். கொடுக்க முடியுமா? முடியாதா? நாகரிகம் என்பது குப்பியில் இல்லை, தயவு செய்து பாட்டில் இல்லை, அதை தெரிஞ்சுக்குங்க. மூன்றாவது விஷயம், பிள்ளைகளை தயவு செய்து இந்த மொபைலுக்கு அடிமையாக ஆக்க வேண்டாம். சிந்திக்க விடுவதில்லை. நாட்டை பற்றி சிந்தியுங்கள். சினிமாவை பற்றி தேவையில்லை, திரைப்பட நட்சத்திரங்களை பற்றி தேவையில்லை. நாம் சிந்திக்க வேண்டியதெல்லாம் நீரை பற்றியும், நிலத்தை பற்றியும், காற்றை பற்றியும், நதிகளை பற்றியும், கடலை பற்றியும் தான் சிந்திக்க வேண்டும். அதற்கான பாடங்களை, அதற்கான நிகழ்ச்சிகளை கொடுங்கள். அவற்றுக்கும் மேலாக தமிழை பற்றி சிந்தியுங்கள். இந்த தமிழ் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருக்கிறது. தமிழில் பேசுவது என்பது குறைந்து கொண்டது. தமிழில் பெயர் வைப்பதே கிடையாது. அதற்காக இந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு, தமிழ் மன்றங்களுக்கு என் தலை தாழ்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஊரிலும் இவையெல்லாம் தொடங்க வேண்டும். நீங்கள் யார் என்று கேட்டால், நீங்கள் எந்த ஜாதி இருந்தாலும், எந்த மதம் இருந்தாலும், இந்த மண்ணில் வாழ்கிற வரைக்கும் நாம் தமிழர் தான். அந்த உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்து உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.